சகரியா 9வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்கிறது, உனக்கு நான் செய்வதென்னவென்றால், தண்ணீரில்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்முடைய தேவன் நமக்கு விடுதலை அளிக்கிற தேவன். எதனால நமக்கு விடுதலை அப்படின்னா, அவருடைய சொந்த இரத்தத்தினாலதான் நமக்கு விடுதலை. எப்படிப்பட்டவங்களுக்கு இந்த விடுதலைன்னு சொல்லும்போது, தண்ணீர் இல்லாத குழியில அடைப்பட்டிருக்கிற ஒரு அனுபவத்துல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த விடுதலை. தண்ணியே இல்லாத குழியில அடைப்பட்டு வாழ்றவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியுமா? அங்க ஒரு வெறுமை தான் இருக்கும், நம்பிக்கை இருக்காது. தண்ணி இல்லைன்னா அங்க ஒரு செடி கூட முளைக்காது, ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளால பார்க்க முடியாது, செழிப்பு இருக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஒரு அடைப்பட்ட வாழ்க்கை, ஒரு சிரமப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, ஒரு வறுமை, நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட வேதனையிலையும் கண்ணீர்லயும் வாழ்ற உங்களுக்கு தான் ஆண்டவர் அவருடைய சொந்த இரத்தத்தினால மீட்பை தருவாரு. அவருடைய இரத்தத்துக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கு. அந்த இரத்தத்துக்கு முன்னாடி சத்ரு நடுங்குவான். ஏன்னா அந்த இரத்தத்துல ஒரு பரிசுத்தம் இருக்கு. ஏசப்பாவுடைய இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும். அது மட்டும் இல்ல, நலமானவைகளை பேசுகிற ரத்தம் தான் ஆண்டவருடைய ரத்தம். அந்த ரத்தத்தினால நமக்கு விடுதலையும் ஆரோக்கியமும் சௌக்கியமும் உண்டு. இன்னைக்கு நீங்க ஏசப்பாவை விசுவாசிக்கும் போது, அடைப்பட்டு சிரமப்பட்டு ஒடுக்கப்பட்டு வாழ்ற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு மீட்பை தருவாரு. அவருடைய ரத்தம் உங்களுக்கு விடுதலையே கொண்டு வரும். இதை கேட்டுட்டு இருக்க நீங்க எந்த தண்ணீர் இல்லாத ஒரு குழியில இருந்தாலும் நீங்க ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. நீங்க இருக்கிற சூழ்நிலை கடனா இருக்கலாம், இல்லாமங்கிற ஒரு குறைவா இருக்கலாம், தரித்திரமா இருக்கலாம், பாவ அடிமைத்தனமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணீங்க. ஏசப்பா, உங்க ரத்தத்தினால எனக்கு விடுதலை தாங்கன்னு நீங்க ஜெபிக்கும் போது கட்டாயம் அவருடைய ரத்தத்தினால உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.